குட் மார்னிங். இப்போ நம்ம க்ரூட் ஆயிலுடைய மார்க்கெட் மூமெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சார்ட் வந்து நேற்று மார்க்கெட் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நேற்று என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக அப்படியே மேலே போயிடுச்சு. நேற்று நம்ம மார்க் பண்ண மாதிரி 4020 அந்த ரெசிஸ்டன்ஸில் போய் மார்க்கெட்டை திருப்பி ட்ராப் ஆச்சு. திருப்பி மறுபடியும் அதே இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய வேலை என்னென்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத வச்சோம், நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்றத வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். 3ஆம் தேதி இதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு 3950 இந்த ரேஞ்சில் இருந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி 4040 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி அதே இடத்துல இருந்து நேற்றும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே மார்க் பண்ண மாதிரி இப்போ நம்ம சப்போர்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். 3960 3950 வரைக்கும் சப்போர்ட் மார்க்கெட்டில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்ப நல்லா கிளியராக தெரியுது. 4020, அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4060. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பார்க்குறப்போ இப்போ 9 மணி டைமில் மார்க்கெட் கண்டிப்பாக 4020 இருந்து 4010 இந்த ரேஞ்சு உள்ள தான் ஓப்பன் ஆகும். இல்லை இதுக்கு மேலே கூட ஓப்பன் ஆகலாம். ஸோ ஓப்பன் அப்படி ஆச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக 3960 கீழே வந்து மார்க்கெட் என்றைக்காவது க்ளோஸ் ஆனால் தான் மார்க்கெட் செல்லிங் வருமே தவிர மித்தபடி மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பையிங்கில் இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 3960 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம் மார்க்கெட்.